படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்று. தரங்கம்பாடி தாலுகாவில் சாத்தாங்குடி கிராமத்தில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தூக்குல தொங்கினபடி எடுத்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. பையனோட பாடியை நேற்று வாங்கிட்டாங்க. அதுக்கு இந்த உண்டியல் குளிக்கைகள் சிறுத்தை குட்டிகள்லாம் வீர வணக்கம் செலுத்துது. சுதந்திர போராட்ட தியாகிகள் அவரு கொத்தனார் வேலை செய்யறவருக்கு 12 வயசு பொண்ணுல லவ் பண்றாராம். என்ன அந்த பொண்ணுக்கு 16 வயசு. அதை பத்திலாம் எவனும் அதை பேச மாட்டாங்கிறான். என்ன ஒரு பக்கத்தை மட்டும் தான் நியாயத்தை பேசுறானோ, இன்னொரு பக்கம் அநீதி நடந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு சம்பந்தமான வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கானுங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருசக்கர வாகனத்தெல்லாம் உடைச்சிருக்கானுங்க. அதை பத்தி பேச மாட்டாங்கணும். போக்சோ சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அதை அந்த பையனுக்கு போடுங்க அப்படின்னு ஒரு பேரும் பேச மாட்டாங்கறான். என்னமோ இந்த பொண்ணு தான் தவறு பண்ணுச்சு, இந்த பொண்ணு தான் ஓடி வந்துச்சு, ஓடியாந்து அந்த பையனை லவ் பண்ணுச்சு அப்படிங்கிற மாரி தான் ஒரு 3-4 கட்சிக்காரனும் கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்ன வேலை? எங்க பிணம் உழும், எங்க சாவு நடக்கும், அங்க போய் நம்ம அரசியல் நடத்தணும், அங்க போய் காசுக்கு பேரம் பேசணும். இதுதான் வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதை சட்டம் எல்லாருக்கும் சமம் தான். அதை 2 பக்கமும் பார்க்கணும். இவங்களுக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு, பெண்ணு வீட்டுக்கும் பாதிப்பு, அந்த பையன் வீட்டுக்கும் பாதிப்பு. அப்படிங்கும் போது அந்த பையன் மேல ஏன் வழக்கு பதியல, அந்த பையனோட அப்பா மேல ஏன் வழக்கு பதியல, அவங்க அம்மா மேல ஏன் வழக்கு பதியல? எப்படி இவங்களும் வழக்கு கொடுத்தாங்க, அவங்களும் வழக்கு கொடுத்தாங்க, விசாரிக்கல. காலையில பார்த்தா 2 பேரும் யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தங்க வீட்டு கொட்டாயில, கீட்டு கொட்டாயில அதுல தூக்குல தொங்குறாங்கன்னு சொல்றீங்க, தொங்கிருக்காங்க. அதுக்கு நீங்களே பேர் வேற வைக்கிறீங்க. ஆணவ கொலை, அந்த கொலை, இந்த கொலை அப்படி வைக்கிறீங்களா? உன் வீட்டு பிள்ளைக்கெல்லாம் அப்படி நடந்திருந்தா நீங்க இதே மாரி நியாயத்தை பேசுவீங்களா? இப்ப காலையில அவன் அவ்வளவு பேரை ஆச்சிட்டு பக்கத்து கிராமத்துக்காரன் இந்த கிராமத்துல வீட்டை உடைக்கிறான், இருசக்கர வாகனத்தை உடைக்கிறான், எல்லா ப்ராப்பர்ட்டியும் சூறையாடுறான். அதுக்கெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. அது கரெக்ட். அது யாரு செஞ்சா எப்படி செஞ்சாங்கிறதுக்கான முடிவே வரல. அதுக்குள்ள நீங்க எப்படா பேர் வைக்கிறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப உங்களுக்கு ரத்தம், அடுத்தனுக்கு தக்காளி சட்னியா? அந்த மாதிரி பதிவும் போடுறவன கண்ணா அப்படின்னா யாருன்னே தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்கு ஊரு என்ன? இதுல ஏதோ ஒரு மைக்கு கிடைச்சது, ஒரு 3 வாரத்துல பேசணும்ட்டு எப்படியோ பேசுறானுங்க. இப்படா பேசுறீங்க? இப்படா மனசு வருது? அப்ப உங்க வீட்டுல நடந்திருந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? இப்ப சட்டங்கிறது எல்லாருக்கும் சம்மதான்டா. இப்ப பிசிஆர்னு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிறீங்க நீங்க உடனே. அப்ப மட்டும் உங்களுக்கு ஜாதி தெரியுது. அப்புறம் அரசுல சலுகை வாங்கினா மட்டும் ஜாதி தெரியுது. ஏன் இப்படி இருக்கீங்க? ஒன்னே பேசணும். ஜாதியை வச்சு கொண்டுட்டாங்க, ஜாதியை வச்சு கொண்டாண்டா. உங்களுக்கு ஜாதி இருக்குடா. ஜாதிங்கிறத கொண்டு வரது நீங்க தான்டா. எங்க பிரச்சனை பண்ணாலும் சரி உடனே ஜாதி வந்துடுது. ஊரு பூரா கடை வாங்க வேண்டியது, அங்க உடனே ஜாதி பேரை செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேல பிசிஆர் வழக்கு போட்ட வேண்டியது. இப்படியேதான் உங்க காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவுரை எப்ப எழுதுவாங்க, யாரு எழுதுவாங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு.